முத்துமீனா 2 பேரும் எப்படியோ அந்த சிட்டிகிட்டேருந்து தப்பிச்சிடுறாங்க. சிட்டியும் வந்துட்டு, ச்சே! நம்ம இவ்ளோ வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோமே நெனச்சு, அந்த வண்டி அதோட நிறுத்தாம அப்படியே கிளம்பி போக, எங்க முத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது. எதுக்காக இப்படி பண்றாங்க? யார் என்னன்னு தெரியல நெனச்சுட்டு, எங்க மீனாவுக்கு உனக்கு ஒண்ணும் ஆகலைன்னு சொல்லி மீனாவையும் கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு எங்க ரோஹிணியும் சிட்டி வந்து ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த கேட்குறாங்க. ஆமா, நான் உன்கிட்ட சொன்ன விஷயத்த நீ என்ன பண்ணுன? முடிச்சிட்டியா இல்லையா? அப்படின்னு கேட்க, அதுக்கு ரோஹிணியும், நாங்க எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கிறப்போ, அத எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் தானே! கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா எப்படியும் எடுத்துருவேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கேத்தது போல எங்க முத்து காலையிலே கிளம்பி ஃபோனை தான் எடுத்து பார்க்குறாங்க. ஃபோனை எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்க பாத்ரூம்க்கு கிளம்பி ஓடுறாங்க குளிக்கிறதுக்காக. அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு எங்க ரோஹிணி நேரா ஃபோனை எடுக்கிறதுக்காக வராங்க. ஆனா உள்ள போன முத்து ஏற்கனவே அந்த முத்துவுக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கு. நம்ம இல்லைன்னா மீனா ஃபோன் எடுத்து பார்த்துட்டானா என்ன ஆகுறது அப்படின்னு நினச்சவங்க முதல்ல இந்த வீடியோவை டெலீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ள இருக்க முத்துவுக்கு என்ன ஞாபகம் வந்ததோ தெரியல. அப்படியே வெளியில கிளம்பி ஓடி வந்த இங்க பார்த்தா ரோஹிணி நின்றுட்டு இருக்கதை பார்க்குறாங்க. ரோஹிணி எந்த பார்லரமா எதுக்காக இங்கே வந்து நிற்கிது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருடைய மனசுக்குள்ளே ஓடுது. ரோஹிணி எதுவுமே தெரியாதது போல் அங்கே நிற்க முத்து வந்த வேகத்துக்கு ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ச்சே, இந்த ஃபோனை இன்றைக்கி எடுக்க முடியாமல் போயிடுச்சே. இந்த சிட்டி வேறு ஃபோனை எடுத்து கொடுத்தா தானே அந்த தினேஷ் ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதில் அவன் வேறு தனக்கு பணம் வேணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கானே. இப்போ நான் எது சமாளிக்க போகிறேன்னு தெரியல. இந்த முத்துவோட ஃபோனை நம்மளால் எடுக்க முடியலையே. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோஹிணி இருந்துகிட்டு இருக்கேன். முத்து ஃபோனை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபோனை எடுத்துகிட்டு உள்ளே போனவங்க இந்த பார்லர் அம்மா எதுக்காக நம்ம படுத்திருக்க பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கு, என்ன எதுக்கான காரணமாக இருக்கும்னு தெரியலேன்னு முத்துக்கு ஒரு சந்தேகம் வருது. இருந்தாலும் அவங்க வந்து குளிக்கிறதுக்காக ஃபோனே எடுத்துகிட்டே உள்ளேயும் போய்ட்றாங்க. இங்கே மீனாவும் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. இங்கே உள்ளே போகிற ரோகிணி, என்ன மீனா என்ன சமையல் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, எப்போதும் போல தாங்க. ஆமாம், நீங்கள் இன்னைக்கு பார்லருக்கு கிளம்பலையா? இன்னும் ரெடி ஆகாமல் இருக்கீங்களேன்னு சொல்லிங்க மீனா கேட்க, இதோ ரெடி ஆகணும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவை பார்த்துட்டே இருக்காங்க. என்ன வேணும், என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா கேட்க, ஒன்றும் இல்லை மீனா அப்படின்னு அங்கேருந்து ரோஹிணி கிளம்பி போக, இங்கே ஸ்ருதி ரவி 2 பேருமே கிளம்பிட்டாங்க. கிளம்பி நான் போயிட்டு வர மீனான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கு பிறகு ரோஹிணியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப டென்ஷனாகவே இருக்காங்க. சரி, இந்த ஃபோனை நம்மளால் இன்றைக்கி எடுக்க முடியலையே, அந்த ஃபோனை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஒரு ஐடியா கூட அவங்களுக்கு தோணவே இல்லை. இங்கே பார்லர்லேருந்து வேறு ஃபோன் வருது. வித்யா ஃபோன் பண்ணுறாங்க, சீக்கிரம் வாடின்னு சொல்லி. அதுக்கு பிறகு இங்கே ரோஹிணி கிளம்பி போயிடுறாங்க. இங்கே சிட்டிக்கு வேற என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க ரோஹிணி. அந்த நேரத்தில் எங்கள் தினேஷ் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க ரோஹிணிக்கு. என்ன ரோஹிணி, நான் சொன்னதை ரெடி பண்ணிட்டியா இல்லையா? இல்லை, உன் வாழ்க்கை வந்துட்டு இப்போ என் கையில் இருக்குது. 30 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுக்க முடியும்னா சொல்லு. அப்படி இல்லையா, நான் உன் வீட்டில் வந்து உன்னை பற்றின உண்மைகள் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதை கேட்ட ரோஹிணி, 30 லட்ச ரூபா பணம்ன்றது உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கான், அதை ரெடி பண்ணணும்லண்ணா அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி, நீயும் உன்னை பார்க்கும்போது பாவமாக தான் இருக்குது, உனக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் தருவேன், அதுக்குள்ளே அந்த பணத்தை உன்னால் ரெடி பண்ண முடியும். ஏன்னா நீ தான் மலேசியாவில் அப்பா இருக்குன்னு போய் சொல்லியிருக்க, சொந்தமாக பார்லர் வச்சுருக்க, சொந்தமாக ஷோரூம் வச்சுருக்க. இதெல்லாம் இருக்கும்போது அந்த 30 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணுறதெல்லாம் உனக்கு ரொம்பவே கஷ்டம்லாம் கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். சீக்கிரமாக ரெடி பண்ணிவிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி இங்கே ஃபோனை வச்சிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் எங்கள் சிட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரோஹிணி. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னுடைய பிரச்சனையை முதல்ல முடிங்க, அதுக்கு பிறகு நான் எப்படியாவது அந்த வீடியோவை எடுத்து கொடுத்துட்றேன். அவன் எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லும்போது சிட்டி சொல்கிறாங்க, நான் சொன்ன வேலையை உன்னால் இவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்கவே முடியலை. அப்படி இருக்கப்போ நான் எப்படி உன்னை நம்பி உனக்கு உதவி பண்ணுறது? உன்னுடைய காரியம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் சொன்ன வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு இங்கே ரோஹிணி, கண்டிப்பாக நான் அப்படி செய்யவே மாட்டேன். எனக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய உதவி செய்யும்போது அதை தாண்டி நான் வந்துட்டு உங்களுக்கு இதை செய்ய முடியலனா என்ன? அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அதில் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்ல. இந்த முத்து மீனா வீட்டை விட்டு போனால் எனக்கும் ஒரு வகையில் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சிட்டி வந்துட்டு யோசிக்கிறாங்க, அப்போது இந்த பொண்ணுக்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்ற ஒரு எண்ணமும் இது மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அது வெளிப்படையாகவே வெளியில் வந்துடுச்சேன்னு எங்கள் சிட்டி மனசளவில் நினச்சிட்டு, சரி சரி, நான் உன்னை நம்புகிறேன், நீ என்னை ஏமாற்ற மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீ என்னை ஏமாற்றணும்னு நினச்சா நான் என்ன பண்ணுவேன்றது உனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி மிரட்டிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. ஒரு வழியாக அதாவது ரோஹிணிக்கு இங்கே தினேஷ் மூலமாக வர பிரச்சனையை சிட்டியை வச்சு சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஓடிக்கிட்டே இருக்குது. இங்கே சிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தினேஷை தேடி போகிறாங்க. அந்த தினேஷும் வசமாக ஒரு இடத்துல சிக்கும்போது தன்னுடைய ஆட்களை வச்சு தூக்கிட்டும் வர சொல்லிடுறாங்க. திரும்ப இங்கே சிட்டி தன்னுடைய ஆட்கள் மூலமாக தூக்கிட்டு வந்து தன்னுடைய இடத்துல வச்சு அவனை போட்டு அடி அப்படின்னு அடிக்க, அவர் ஐயோ அம்மான்னு சத்தம் போட
இங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்க, ஆமாம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் தினேஷும், என்ன என்ன இந்த அடி வாங்கின இந்த நிலைமையிலையும் உனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, இப்போ எதுக்காக நீங்கள் என்னை அடிக்கிறீங்க? ஏற்கனவே நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்து அடித்து மிரட்டி அங்கேருந்து என்னை விரட்டுனீங்க. இப்போ திரும்பவும் அதே விஷயத்த பண்ணுறீங்க. நான் அப்படி யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாரு, நீ கெடுதல் பண்ணாமலா உன்னை நாங்கள் கூட்டிகிட்டு வந்து அடிக்கிறோம்? நீ எல்லா கெடுதலும் பண்ணதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை உனக்கு நாங்கள் செய்கிறோன்னு சொல்கிறாங்க. இங்கே தினேஷ்க்கு எதுவுமே புரியலை. நம்மளை யார் அடிக்க சொல்லியிருப்பா, இல்லை இவனுங்களுக்கு நம்ம என்ன சம்மந்தம் அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள். அங்கே தினேஷ் அடி வாங்கிக்கிட்டு பேசக்கூட முடியாமல் அப்படியே மயக்க நிலைமையில் இருக்க, இவனுக்கு இந்த அடி போதும்னு நினைக்கிறேன், இப்போ நம்ம கொடுத்த அடியில் கிளம்பவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஊரில் உன்னை நான் பார்க்கவே கூடாது, திரும்பி நான் உன்னை பார்த்தேன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி அடிக்கிறப்போ, நீங்கள் எதனால் அடிக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதை தெரிஞ்சுக்கிட்டா தானே நானும் இந்த ஊரை விட்டு போக முடியும். ஒருவேளை ஏன் என்னன்னு தெரியாமல் நான் எப்படி போக முடியும்? இப்போ தான் ஒரு இடத்துல பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஊரை விட்டு போயிடுறேன். அந்த பணம் கிடைச்சதும் நான் உங்கள் கண்ணில் படக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இதை கேட்ட நம்ம சிட்டிக்கு வந்துட்டு, பணமா? அப்போ இவன் பணம் கேட்டு மிரட்டிட்டு இருக்கிறது அந்த ரோஹிணி கிட்ட. அதுக்காக தான் நம்மளே இவனை அடிக்கிறோம். ஆனால் ஏன் அடிக்கிறோன்னு கூட இவனுக்கு தெரியவே இல்லை. ஊரை விட்டு போக சொன்னால் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு போகிறேன்னு வேற சொல்கிறான். இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, இவனை எப்படி அடிக்கிறதுன்னு கூட தெரியலேன்னு எங்கள் சிட்டி தவிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஆட்கள் எல்லாருமே எங்கள் சிட்டியை கேள்வி கேட்க, நாம் அடிக்கிற அடியில் அவன் பணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி இந்த ஊரை விட்டே காலி பண்ணிட்டு ஓடணும், அந்த அளவுக்கு அவனை தாக்குங்கடான்னு சொல்லி இங்கே எல்லாருமே அவங்கள போட்டு அடிச்சிட்ருக்காங்க. இங்கே தினேஷ் வலி தாங்க முடியாமல் சத்தமும் போட, இங்கே வந்துட்டு தினேஷ் சத்தம் போடுறதையும் அவங்கள அடிக்கிறதையும் ஒரு வீடியோவாக எடுத்து இங்கே வந்து ரோஹிணிக்கும் அனுப்பி விட்டுறாங்க. ரோஹிணி இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வித்யா கிட்டேயும் காட்டுறாங்க. இங்கே பார் வித்யான்னு சொல்லும்போது வித்யாவும் பார்த்துட்டு, அடிக்கிற அடியில் அவன் மண்டையில் போட்டுற போகிறாண்டி, அதுக்கப்புறம் உன்னே தாண்டி போலீஸ் படிக்கும்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு செய்ய சொல்லி நான் எதுவுமே சொல்லலை, கொஞ்சம் மிரட்டணும் அவ்வளவுதான், அதுக்காக தான் சிட்டிகிட்ட நான் இப்படி சொல்லியிருக்கேன்னு சொல்லி எங்கள் சிட்டிகிட்ட சொன்னதை வந்துட்டு வித்யாகிட்டையும் சொல்கிறாங்க. எது என்னமோ நீ மாட்டிக்காம இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக இப்போ அடிக்கிற அடிலாம் என் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ரோஹிணியும். இதை கேட்ட எங்கள் வித்யா, சரிடி இது ஒரு வகையில் சந்தோஷம்தான், நீ எப்படியாவது முத்து ஃபோனை எடுத்து அதில் இருக்க வீடியோ அனுப்புறதுக்கான வழியை பாரு, இல்லைனா நீ உன்னையே அந்த சிட்டி சும்மா விட மாட்டான், அப்புறம் தினேஷ் மூலமாக வந்த பிரச்சனை உனக்கு சிட்டி மூலமாக வரவும் ஆரம்பிச்சிருன்னு சொல்லும்போது, கண்டிப்பாக அந்த ஃபோனை நான் எடுக்காமல் விட போகிறதில்ல, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எப்படியும் அந்த ஃபோனை எடுத்து அதில் இருக்க வீடியோவை எங்கள் சிட்டிக்கு அனுப்பியே தருவேன்னு சொல்லி எங்கள் சிட்டிக்கும் ஃபோன் போட்டு, நான் எப்படியும் உனக்கு அந்த வீடியோவை கொடுத்துறேன்னு சொல்லிடுறாங்க. உன்னை நம்பி தான் நான் இவ்வளோ பெரிய காரியத்தில் இறங்கியிருக்கேன், அப்புறம் யார் என்னன்னு இவனுக்கு அது விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் எனக்கு அது பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு எங்கள் சிட்டியும் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் போயிட்டுருக்க நேரத்தில் இங்கே வந்துட்டு பார்லர்லேருந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற ரோஹிணி அங்கே போய் ஹாலில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இந்த முத்து இன்னும் வரலையே, முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எப்படி அவங்க ஃபோனை எடுக்கிறதுன்னு இப்படி ஏதாவது ஒரு பிளானை வந்துட்டு தீட்டன்மே, அதுக்கு நம்ம அத்தையை உடனே வச்சுக்க வேண்டியதான். ஆண்டிக்கிட்ட நம்ம ஏதாவது சொல்லி இப்போ முத்துவோட ஃபோனை நம்ம எடுக்க வைக்கணும். ஆனால் அவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறது, என்ன ஏதுன்னு தெரியலையேன்னு முழிச்சிட்ருக்காங்க. ஒரு வழியாக இந்த முத்துவை மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு அவங்க ஃபோனை நம்ம வந்துட்டு எடுத்துக்கிற மாதிரி ஏதாவது செய்யலாமா? இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களில் ஏதாவது ஒரு புது ஐடியா கிடைக்குதான்னு யோசனையில் இருக்க, அப்போ தான் வந்து விஜயா வராங்க. என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க, மனோஜ் இல்லையான்னு கேட்கும்போது, மனோஜ் ஆண்டி அவங்க ஷோரூமில் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னார், முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆகி வந்துடுவார் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஏமா இப்படி டயர்டாக இருக்க, உனக்கு ஏதாவது வேணுமா, நான் போய் கொண்டு வரட்டுமான்னு எங்கள் விஜயாவும் கேட்குறாங்க. இல்லை ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் போயிட்டு கொஞ்சம் உள்ளே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு வரேன்னு சொல்லிட்டு எங்கள் உள்ளே ரோஹிணி போயிடுறாங்க. அதுக்கு பிறகு ஹாலில் உட்காந்துருக்க விஜயா எங்கள் அண்ணாமலை என்ன பண்ணுறாங்கன்னா டிவி போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. டிவியில் ப்ரோக்ராம்லாம் ஓடுது. இதை பார்த்து ரொம்ப நாள் வச்சுங்க இந்த மாதிரி உட்காந்து பார்த்து அப்படின்னு சொல்லும்போது, நீ பொழுதுக்கும் வீட்டில் சும்மா தானே இருக்க, அப்போ பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, நான் எங்கே சும்மா இருக்கேன், நான் தான் இப்போ நடனப்பள்ளி வச்சுருக்கேன், அது விஷயமா போயிட்டுருக்கேன், அப்படி இருக்கப்போ நான் எங்கள் டிவி பார்க்குறதுக்குலாம் நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க டிவியெல்லாம் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் முத்துவும் மீனாவும் ஸ்ருதி ரவினி எல்லாருமே ஒன்றா வராங்க. ஒன்றா வரும்போது இங்கே முத்துவும் மீனாவும் இங்கே ஸ்ருதி கிட்ட வந்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்டே வரேன். இதுங்க ரெண்டுக்கும் வேறு வேலையே இல்லை, இந்த வீட்லேருந்து ஸ்ருதியை எப்படியாவது வெளியில் அனுப்பணும், அதுக்காகவே எப்படியெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவும் திட்ட, இங்கே வேணும்னே முத்துவும் வந்துட்டு திட்டுறாங்க ஸ்ருதியும் அதுக்காக சும்மாவே இல்லை, ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிற மாதிரி நடிக்கவும் செய்கிறாங்க. நீ விடுமா, இவங்ககிட்டலாம் பேச்சு வச்சுக்காத, இவங்க எப்பயுமே இப்படித்தான், தான் பேசுகிறதான் சரி, தான் குரல் தான் உயர்ந்து நிற்கணும், அப்புறம் நீ எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கீழே இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணினு பேசினல்ல, அதனால தான் இப்போ நீ அவங்க மூலமாக அனுபவிச்சுட்ருக்க, இதுக்கப்புறம் இவங்க கூட பேசவே வேணாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்ருதியை சமாதானப்படுத்தி அனுப்புகிற மாதிரி இங்கே விஜயாவும் அனுப்பி விட்டுறாங்க.
இங்கே எல்லாருமே உள்ளே போகிறப்ப தான் எங்கள் டிவியில் முக்கியமான நியூஸ் வருது, பரபரப்பான நியூஸ் வருது. இதை பார்த்ததும் மொத்த பேரும் அதிர்ச்சியில் அப்படியே கிளம்பி நிற்கிறாங்க. உள்ளே இருக்க ரோஹிணியும் இந்த நியூஸை கேட்டவுடனே அங்கேருந்து ஓடி வராங்க. அதாவது என்னென்னா, இங்கே அந்த சித்தி வந்துட்டு அந்த தினேஷை கடத்திட்டு போகும்பொழுதே, தன்னுடைய காரில் கடத்திட்டு போகும்போதே, இங்கே சத்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சித்தி என்ன இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். வட்டிக்கு தானே பணம் கொடுத்து வாங்கிட்டு இருந்தான். அது தப்புன்னு தெரிஞ்சு அவன் கூட நம்ம இருந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்படி ஆளை தூக்கி கடத்துகிற அளவுக்கு அந்த மாதிரியான வேலையெல்லாம் இவன் பார்க்க தான் செய்கிறானா. அம்மாவும் அக்காவும் சொன்ன மாதிரி இவன் ரொம்ப மோசமான ஆளா. இதை இதோட விடக்கூடாதுன்னு நினச்சி எங்கள் சத்யா வந்துட்டு எங்கள் சித்தி கார் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்த சத்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே அந்த தினேஷை போட்டு அடிக்கிறதையும் குடும்பப்படுத்துறதையும் வீடியோவாகவே எடுத்திருக்காங்க. வீடியோ எடுத்ததா மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சுருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு நேரில் வந்து எங்கள் சித்தியையும் சரி அந்த தினேஷையும் சரி அடிப்பட்ட அந்த தினேஷை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு போக எங்கள் சித்தியையும் சித்தியோட ஆட்களையும் போலீஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த வீடியோ வைரலாக பரகுது. இதை பார்த்ததுமே எங்கள் ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. இது சித்தி தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்குள்ளே இங்கே மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சத்யா. அக்கா நான் தாக்கா பேசுகிறேன். இப்போ நீ டிவியில் நியூஸ் பார்த்தியாக்கான்னு சொல்லும்போது, ஆமாண்டா சத்யா, இவன் என்ன இவ்வளோ கொடூரமானவனாக இருக்கான், எதுக்காகடா இப்படி போட்டு அடிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த வீடியோவை எடுத்ததே நான் தாக்கா, இவன் இப்படியெல்லாம் செய்வான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சாரிக்கா, நான் உன் பேச்சு கேட்காம அவன் பின்னாடி போயிருந்தேன்னா இப்போ நானும் அதே நிலமையில தானே மாட்டியிருப்பேன். என்ன இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன், எனக்கு பதிலாக வேறு யாராவது எடுத்திருந்தாலும் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் நானும் கம்ப்ளைண்ட் இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல சத்யா, இனிமேலாவது அவனை பற்றி புரிஞ்சுக்கிட்டே இனிமேல் அவன் கூட சேர்க்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லும்போது, அதுக்கு மீனாவும் நான் வீட்டுக்கு வரேன்டா, வீட்டில் நேரில் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வச்சிடுறாங்க. என்னாச்சு மீனான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, இந்த மாதிரி சத்யா தான் அப்படின்ற மாதிரி எல்லா விவரங்களையும் சொல்ல, இதை கேட்ட ரோஹிணிக்கு பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்குது. ஆமாம், ஏன் பண்ணா இவன், எதுக்காக பண்ணான்னு என்ன எதுன்னு ஒன்றுமே புரியலையே. இவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஏங்க நமக்கு, இப்போ தப்பு செஞ்சால் தண்டனை அனுபவிக்கிறான், அதை விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம ஏங்க அவங்ககிட்ட போயிட்டு நம்ம வம்பு பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா, எனக்கு இவன் மேலே பயங்கரமான ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு, இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு இங்க மீனா வந்து முத்துவையும் சமாதானப்படுத்துறாங்க. ரோஹிணிக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஏன்னா இந்த சித்தி வந்துட்டு இப்போ நம்மளால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டான், அவனை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில கொண்டு வந்தே ஆகணும், இல்லைன்னா நமக்கு இன்னும் அதிகமாக டார்ச்சல் கொடுப்பான் அப்படின்னு நினைச்சவங்க இங்க ரோஹிணி என்ன பண்றாங்கன்னா, யாருக்குமே தெரியாம இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு சிட்டியை பார்க்க போறவங்க சிட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ யாருமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் அவர்கிட்ட தான் கடன் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கடன் வாங்கினவங்கலாம் இப்படி வந்து ரவுடி பசங்க கிட்ட காண்டாக்ட் வச்சுருக்கீங்களா என்ன, அப்படி உனக்கும் இதுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க மேடம், நான் கடன் வாங்கியிருந்தேன், அது விஷயமா பேசிட்டு போகணுன்னு தான் வந்தேன், ரொம்ப அவசரம்னு சொல்கிறாங்க. சரிம்மா போய் பேசு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரோஹிணி நேராக சிட்டியை பார்க்க போகிறாங்க. என்ன சாரி சிட்டி மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் ஒன்றால் உனக்காக நான் செய்ய போய் இப்போ பாரு நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்பி என்ன வேண்டியிருக்கு, அவனோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியல, அவனும் அடிக்கிறோன்னு சொல்லிட்டு ஓவராக அடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் லேசாக தட்டு தானே தட்ட சொன்னேன், நீங்கள் எதுக்காக இவ்வளோ அடி அடிச்சிங்க, அந்த வீடியோவில் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பதறி போயிடுச்சுன்னு சொல்லும்போது, இப்போ அப்படியே பின்வாங்குற, உதவின்னு கேட்கும்போது மட்டும் அப்படியே முன் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தல, இப்போது ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது பின்வாங்க போறியான்னு சொல்லும்போது, இல்லை உங்களை எப்படியாவது ஜாமீன் எடுக்கணும் தான் நானும் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. சிட்டியும் சிட்டியோட ஆட்களும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்க, இதை கேட்ட எங்கள் சிட்டி அதை முதல்ல செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எதுவுமே பேசாமல் இருக்க, இங்கே போய் போலீஸை மீட் பண்ணுறாங்க. என்னம்மா என்ன விஷயம், என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் கேட்கும்போது, இங்கே வந்து ரோஹிணி வந்து விஷயத்த சொல்கிறாங்க. இல்லை மேடம், அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இது ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, எனக்கு இவங்களை ரொம்ப நாள் தெரியும், அது மட்டும் இல்லாமல் வட்டிக்கு கடன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி பசங்களுக்கு சப்போர்ட்டாக இங்கே ரோஹிணி பேச, அந்த மேடம்க்கு இங்கே ரோஹிணி மேலே ஒரு சின்ன சந்தேகமும் வருது. ஆனால் வெளிக்காட்டிக்காமல் அவங்களும் இருந்துட்டு இருக்காங்க. இது வந்தாலும் வக்கீலை கூட்டிகிட்டு வந்து பேசிக்கிடுங்கம்மா அப்படின்னு போலீஸும் சொல்லி அனுப்பிவிட, இங்கே இருந்து வெளியில் போகிற இங்கே ரோஹிணி வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. நானும் தாண்டி நியூஸ் பார்த்தேன், நான் அப்போவே சொன்னேன்ல, இது எங்கேயோ பிரச்சனையில் போய் முடிய போகுதுன்னு எனக்கு அப்போவே தோணுது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ஒன்று வித்யா கிட்ட ரோஹிணி சொல்கிறாங்க, நம்ம எப்படியாவது போய் அந்த தினேஷை பார்த்துட்டு வரணுன்னு சொல்லும்போது, இப்போ எதுக்கடி அவனை போய் பார்க்கணும், அப்புறம் அவனை அங்கே போனால் நம்ம பாட்டிக்க மாட்டோமான்னு சொல்கிறாங்க. இல்லை ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் போயிட்டு நானும் அவனை பார்க்க போகிறேன், ஏன்னா அவன் இப்போ எந்த நிலமையில் இருக்கான்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல, வக்கீலை வச்சு எப்படியாவது இந்த சிட்டியை வெளியில் கொண்டு வந்துடணும், அப்படி இல்லைனா நானும் இந்த பிரச்சனையில் மாட்டி தவிச்சுப்பேன், அதுக்காக அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த சிட்டியை வெளியில் எடுக்கணும்னு நானும் நினைக்கிறேன். அதுக்கு நம்ம பக்கம் ப்ரூஃபு ஆதாரம் இது எல்லாத்தையும் திரட்டணும்னா அவன் நல்லா இருக்கான்ற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு கிடைக்கணும், நம்ம போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்கிறாங்க. சரிடி நம்ம மாட்டிக்காமல் இருந்தால் சரின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரோஹிணி வித்யாவை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. வித்யாவுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி அங்கே டாக்டரை பார்க்க போகிறவங்க வித்யாவை வந்துட்டு ஒரு கேபினில் இருக்க வச்சுட்டு, இங்கே நம்ம ரோஹிணி அந்த தினேஷை பார்க்குறதுக்காக எந்த ரூமில் இருக்காங்கன்றதுக்காக பார்க்க போகிறாங்க. அப்போ ரூமில் இருக்கிற இங்கே தினேஷை பார்த்துட்டு மயக்க நிலைமையில்
இருக்க தினேஷை பற்றி விசாரிக்கிறாங்க. விசாரித்ததுக்கு பிறகு ரொம்ப ஓவராக ஒன்றும் கிடையாது. ஆனாலும் இப்போதைக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கிறதுனால அவர் ரெஸ்ட்டில் இருந்துதாகணும். நீங்கள் உங்களுக்கு ரிலேட்டிவா? ஏன்னா இது வரைக்கும் இவரை தேடி யாருமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, பார்க்கும்போது இங்கே இவரை காடி ரொம்ப பட்டிருக்கேன், அதான் எப்படி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து இங்கே ரோஹிணி நழுவி போயிடுறாங்க. வீட்டுக்கு போன ரோஹிணி, அப்பாடா இந்த தினேஷ்க்கு எந்த ஆபத்தும் இல்லை, நல்ல வேலை அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நமக்கு இப்போ பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னா சிட்டியை வெளியில் எடுத்தே ஆகணும். யாராவது ஃப்ரெண்டு மூலமாக வைக்கல, நம்ம மூலமாக மூவ் பண்ணாமல் வேறு யார் மூலமாவது மூவ் பண்ணி அந்த சிட்டியை வெளியில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ தான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த லேடி கான்ஸ்டபிள், அதுக்கு பிறகு போலீஸ் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே என்னாச்சுன்னு தெரியாமல் பயந்து கிளம்பி நிற்க உள்ளே வராங்க. உள்ளே வந்ததும் எங்கள் விஜயா கேட்குறாங்க, என்ன மேடம் எதுவும் பிரச்சனையா? டேய் நீல எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டியாடா, இல்லை உன் பொண்டாட்டியில் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டாளான்னு எங்கள் முத்துவையும் மீனாவையும் கேட்க இங்கே வந்திருக்க போலீஸ் வந்துட்டு உடனே எங்கள் விஜயாவை பார்க்குறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, எப்போதுமே முத்து மீனா தான் பிரச்சனை பண்ணியிருப்பாங்களா, வந்தவங்க வேறு விஷயமா கூட வந்திருக்கலாம்லன்னு சொல்லி, என்ன மேடம் எதுவும் முக்கியமான விஷயமான்னு கேட்க, ஆமாம் சார் நாங்கள் ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்லும்போது இங்கே ரோஹிணிக்கு என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியலை. நேற்று நியூஸில் ஒரு நியூஸ் வைரலாக போணுச்சுல, அதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்காக காரணம் என்ன ஏது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இவங்க நேற்று தான் அந்த சிட்டியை பார்க்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அந்த தினேஷ் அடிச்சிருக்காங்களே அவங்க எப்படி இருக்காங்கன்றதையும் எங்கள் ஹாஸ்பிட்டல்லையும் போய் விசாரிச்சிருக்காங்க. இதுக்கான வீடியோ ப்ரூஃப் ஆதாரம் கூட எங்ககிட்ட இருக்குது. இவங்க மேலே சந்தேகம் இருந்ததுனால தான் நாங்களே இவங்களை ஃபாலோ பண்ணதுனால தான் விஷயம் என்னென்னு தெரிஞ்சுது. இப்போ அவனே கொடுத்த வாக்குமூலத்தை நீங்களே பாருங்கன்னு எங்கள் சிட்டி வந்துட்டு ரோஹிணி பற்றின அடின்னு அடித்து எங்கள் சிட்டி மூலமாக ரோஹிணியோட வாக்குமூலம் எல்லாமே வாங்கிடுறாங்க. ரோஹிணி கேட்டுக்கிட்டதுனால தான் நாங்கள் அவனை அடித்தோன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அடிக்கிறதுக்காக எவ்வளோ பணம் வாங்கினீங்கன்னு சொல்லும்போது, பணமெல்லாம் எதுவுமே வாங்கலை மேடம், முதல்ல இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க, அதுக்கு பிறகு நான் சொல்கிற காரியத்தை நீங்கள் செய்யணும்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு டீல் இருந்தது, அதுக்காக மட்டும்தான் நாங்கள் இப்படி பண்ணோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே ரோஹிணி ரொம்ப அதிர்ச்சியை மட்டும் இல்லாமல் குடும்பமே அதிர்ச்சியில் இங்கே ரோஹிணியை பார்த்துட்ருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அவங்களுக்கு எதுவுமே புரியக்கூட இல்லை. நாங்கள் இவங்களை கூட்டிகிட்டு போகணும், ஏன்னா விசாரிக்க வேண்டியது நிறையா இருக்குன்னு சொல்லும்போது, என்னம்மா ரோஹிணி இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்குறப்போ, அதுக்கு அவங்க போலீஸை சொல்கிறாங்க, நாங்கள் உண்மை இல்லாமல் ஒரு பொய்யான ஆதாரத்தை கொண்டு வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போக போகிறோம். அந்த சிட்டி சொல்லியிருக்கதை எல்லாமே உண்மை. அவனை அடித்த அடியில் வழி தாங்க முடியாமல் எல்லா உண்மையும் கைக்கிட்டான். அவன் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க கூட உனக்கு என்னம்மா காண்டிட் வேண்டி கிடக்கு? அவன் ஏன் அடித்தாங்க எதுக்கு அடித்தான்ற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். நீ ஒரு பையனை அடிக்க சொல்லியிருக்க, ஆனால் அவன் எதுக்காக உன்கிட்ட வந்துட்டு பணம் கேட்கணும்? அந்தளவுக்கு உங்களுக்குள்ள என்ன டீலிங்? இது எல்லாத்தையுமே அங்கே போய் விசாரிச்சுக்கலாம், முதல்ல கிளம்புமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப அதிர்ச்சியோடு இருக்கேன். இங்கே ரோஹிணியை போலீஸ் வந்துட்டு வீட்டிலேருந்து கூட்டிகிட்டும் கிளம்பி வெளியில் போயிடுறாங்க. அம்மான்னு சொல்லிட்டு மனோஜ் நிற்க, என்னடா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு எதுவுமே புரியலை. இங்கே போலீஸ் சொல்கிறாங்க, சிட்டி கூடலாம் இவளுக்கு தொடர்பு இருக்குது, சிட்டி கூட கான்டாக்ட் வச்சுருக்கா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் நம்ப முடியலையே. அவனே ஏகப்பட்ட வேலை, அதாவது அவன் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, சரியான ஃப்ராடு பையன், ரவுடி பையன். அவன் கூட இங்கே ரோஹிணிக்கு என்னடா பழக்க வழக்கம்னு எங்கள் விஜயா எனக்கு என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியலாமான்னு சொல்ல, அதுக்கு எங்கள் முத்து சொல்கிறாங்க, நீ என்ன தாண்டா தெரிஞ்சு வச்சிருக்க, உன் பொண்டாட்டி என்ன பண்ணுறா, எங்கே போகிறான், யார்கிட்ட பேசுகிறான், எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறான்னு உனக்கே உன்னால் எதையுமே தெரிஞ்சுக்க முடியலை. இதில் ஷோரூம் வேறு வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலைன்னு முத்து சொல்ல, இங்கே அண்ணாமலைக்கு எதுவுமே புரியலை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. டே முத்து மனோஜ் 2 பேரும் போய் பாருங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாலலாம் போக முடியாதுப்பா, அது உண்மையிலே ஃப்ராடு, ஏற்கனவே ஃப்ராடுன்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ அதுக்கு அடுத்தது போல் இங்கே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக இது ஏதோ பெரிய திருட்டு வேலை பார்த்துருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிச்சு தானே இப்போ கூட்டிகிட்டு போயிருக்காங்க, தப்பு இல்லாமல் யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு எதுவுமே பேச முடியலை. ரொம்பவே பயத்தில் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ரோஹிணி நம்ம நினச்ச மாதிரி பெரிய இடத்து பொண்ணாக இருக்க மாட்டாலும் ஏன் இவ இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எங்கள் விஜயோட மனசுக்குள்ளே வருது. இங்கே அந்த பதட்டத்துலேருந்து வெளிவர முடியாமல் இங்கே மனோஜ் நின்றுட்டுருக்காங்க.